இன்னைக்கு ஒரு சின்னதான ஆனா ஆழமான பெரிய கருத்துள்ள ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல பெரிய செல்வந்தர் வசிச்சு வர்றாரு. அவர் ரொம்பவே சந்தோஷமாயிக்கிறாரு, ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அவரோட ஆரோக்கியம்லாம் குறையுது, ரொம்பவே கவலையாயிக்கிறாரு. அவருக்கே தெரியல ஏன் என்னோட உடல்ல சில நோய்கள் வருவது, ஏன் நான் மிகவும் துக்கமாயிக்கிறேன் அப்படின்னு அவருக்கே தெரியல. அவர் என்ன செய்யறாரு, அவருடைய மதத்துல இருக்கிற ஒரு மத குருவை போயிட்டு சந்திக்கிறாரு. இத பத்தி கேட்போம் அப்படின்னு அந்த சாமியார்ட்ட போயிட்டு அவரு கேட்கிறாரு, நான் ரொம்பவே நல்ல வசதியா இருந்தேன், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தேன், நான் ரொம்பவே சந்தோஷமாலாம் இருந்தேன். ஆனா இப்ப வசதி இருக்குது ஆனா சந்தோஷம் இல்லை, நிறைய நோய்களும் என்னைய வந்து பீடிச்சுட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சாமியார் யோசிச்சுட்டு சொல்றாரு, உங்களோட மரணம் வந்து மிச்ச தூரமா இல்ல, கிட்டத்தான் இருக்குது. ஆனா உங்களோட ஆயுளை நீங்க கூட்டிக் கொள்ளணும்னா நீங்க என்ன செய்யுங்க, உங்களை சுத்தி இருக்கிற பச்சை விஷயங்கள் நிறைய பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் இப்ப வீட்டை வந்து அவருடைய வீட்டோட பெயிண்ட பச்சை கலர்ல மாத்துறாரு, அவர்கிட்ட உள்ள கார்ட பெயிண்ட பச்சை கலர்ல மாத்துறாரு. அவருடைய வீட்டுல வேலை செய்வாங்க ஊழியர்கள், அவங்கள பச்சை கலர்ல உடுப்பு கொடுக்க சொல்றாரு. இப்ப எல்லாமே பச்சை கலர்ல பார்த்து இன்னொருக்கா அதே மத குருவை பார்க்க போவோம் அப்படின்னு போறாரு. நார்மலா சாமியார் வந்து ஆரஞ்சு கலர் உடுப்பு தான் போட்டிப்பாரு. ஆனா இவரு சாமியார்கிட்ட போக்கல, சாமியார் வந்து பச்சை கலர்ல உடுப்பு உடுத்திக்கிறாரு. இவர் போயிட்டு இவருடைய பிரச்சனையை இப்ப சொல்ல ஸ்டார்ட் பண்ண போது சாமியார் நிறுத்துன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு, உன்னோட வீடு பச்சை கலர்ல மாத்திட்டா, சரி. உன்னோட கார பச்சை கலர்ல மாத்திட்டா, சரி. உன்னோட வேலையாட்கள் இருக்கிறாங்க தானே, அந்த வேலையாட்களை பச்சை கலர் உடுப்பு கொடுத்த சொல்லிட்டேன், சரி. கடைசியில என்ன ஏண்டா பச்சை கலர்ல மாத்தினா, என்னோட உடுப்பை ஏண்டா பச்சை கலர்ல மாத்தினா அப்படின்னு சாமியார் கேட்டுக்கிறார். கேட்க அந்த மனுஷன் சொல்லிக்கிறாரு, சாமியார் நீங்க தானே சொன்னீங்க பச்சை கலர் நீ எவ்வளவு பாக்குறியோ அவ்வளவு வந்து உன்னோட ஆயுள் காலம் கூடும் அப்படின்னு. ஆமா சொன்னா, அதுக்குதான் சாமியார் இதெல்லாம் செஞ்சுட்டேன், கடைசியா இப்ப உங்களை பார்க்க வரோம், அதனால உங்களோட உடுப்பை வந்து பச்சை கலர்லயே போட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அதோட சாமியார் வந்து சிரிச்சிட்டு ஒரு விஷயம் சொன்னாராம், இவ்வளோ நீ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வீடை பச்சையாக்குனா காரை பச்சையாக்குனா உண்ட வேலையாட்களை உடுப்புடுத்த சொன்னா பச்சை கலர்ல, இவ்வளத்தெல்லாம் நீ கஷ்டப்படுறத விட நீ பச்சை கலர்ல லென்ஸ்ல ஒரு கண்ணாடியை போட்டுக்க, எல்லாமே உனக்கு பச்சை கலர்ல விளையுங்கதானடா அப்படின்னு சொன்னாரு. அப்படி இவருக்கு ஒரு தூக்கி வாரி போட்டுச்சான். அட இவ்வளவு சல்லிய செலவழிச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏன்னா அவத லேசா செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிறாரு. இந்த கதையோட கருத்து என்னன்னா, ஊர்லயோ நாட்டிலேயோ உலகத்திலேயோ ஒரு விஷயத்த மாற்றணும்டா முதல்ல அந்த மாற்றம் வந்து நம்மகிட்ட இருந்து வரும். ஒரு விஷயத்த மாத்தணும் நம்ம நினைச்சுங்க அடுத்தவனெல்லாம் மாத்தினா போதாது, நம்ம மாறும். மாறினதுக்கு பிறகு தானே எல்லாமே மாறும்.